வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பாவத்தை எப்படி ஆய்வு பண்ணுறது, ஒரு கிரகம் பலமாக இருக்கா, ஒரு கிரகம் நல்லா இருக்குதா, ஒரு பாவம் நல்லா இருக்குதா, இப்படிங்கிறதெல்லாம் எப்படி நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு ஜாதகம் நம்மக்கிட்ட வருது. அந்த ஜாதகம் வந்தோடனே அந்த ஜாதகம் எப்படி இருக்குது, அந்த பாவம் எப்படி இருக்குது, அந்த கிரகம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அதை ஆய்வு பண்ணணும். ஒரு பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் எவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே இதெல்லாம் பார்த்து முடிச்சிடணும். ஏன்னா ஒரு ஜாதகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் நான் ஆய்வு பண்ணுறேன், ஆழ்ந்து ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு போனோம்னா நான் போயிட்டு வரேன், ஃபோன் பண்ணுங்க, இல்லை தபால் போடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு நமக்கு அது ஞாபகம் வரும், பலன் சொல்கிறதுக்கும் அது எளிமையாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஒரு ஜாதகம் நம்மக்கிட்ட வருது. வந்தோன்னே முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் லக்னம் எந்த வீட்டில் விழுந்திருக்குது, குருவினுடைய வீடா, சுக்கிரனுடைய வீடா, புதனுடைய வீடா, இப்படி எந்த கிரகத்தினுடைய ராசியினுடைய ஆதிபத்தியத்தில் அந்த லக்னம் நின்று இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அந்த லக்னம் லக்ன அதிபதி நல்ல நிலைமையில இருக்கிறாரா? அப்போது இந்த லக்னம் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த லக்னத்துக்கு இருக்கக்கூடிய லக்ன அதிபதி எங்கே லக்னம் குறிக்கப்பட்டிருக்கோ அந்த லக்ன அதிபதி ஒன்று ஆட்சியாக இருக்கணும். ஆட்சியாக இருக்கிறதுனா என்ன? அந்த ராசியிலேயே அந்த அதிபதி இருக்கிறது. ரெண்டாவது உச்சமாக இருக்கிறது. அந்த லக்னாதிபதி உச்ச ராசி எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த ராசியில் அமர்றது, நட்பு வீட்டில் அமர்றது, வர்க்கோத்தமமாக இருக்கிறது, புஷ்கர நவாம்ச பாதம்னு சொல்லுவாங்க, அந்த புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கிறது, கேந்திரம், திரிகோணம் இவைகளில் இருக்கிறது. அடுத்ததா லக்ன அதிபதி தன்னுடைய வீட்டிலே இருக்கிறாரா, அது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது உச்சமாக இருக்கிறாரா. மூணாவது அவரு போய் உட்காந்துருக்க வீடு அவருடைய நட்பு வீடா இப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அந்த லக்ன அதிபதியினுடைய நிலையை பார்த்துக்கணும். இந்த லக்னத்தில் உச்சமடையக்கூடிய கிரகங்கள் இருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் சூரியன். எந்த ராசி லக்னமாக இருக்குதோ அந்த ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் அந்த ராசியில் இருக்குதா. ரெண்டாவது அந்த ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் உச்சமாக இருக்குதா, ஆட்சியாக இருக்குதா, அல்லது நட்பு வீட்டில் இருக்குதா, இதை இந்த லக்ன பேஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக இந்த லக்னத்தில் சுபர்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த சுபர்கள்னு சொல்கிறது இந்த லக்னத்தில் அமர்ந்திருக்குதா, அல்லது லக்ன அதிபதி கூட அமர்ந்திருக்குதா, அப்படி இல்லைன்னா லக்னாதிபதியை பார்க்குதா, அப்படியும் இல்லைன்னா இது லக்னத்தையாவது பார்க்குதா, அப்படியும் இல்லைன்னா இது லக்னத்துக்கு திரிகோணத்தில் அமர்ந்திருக்குதா அல்லது கேந்திரத்தில் அமர்ந்திருக்குதா, இப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானங்களில் சுபர்கள் அமர்ந்திருக்கிறாங்களா, லக்னாதிபதி அமர்ந்திருக்கிறாரா, சுபர்களுடைய தொடர்பு இந்த திரிகோணத்துக்கு லக்ன திரிகோணத்திற்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக கேந்திர பாவங்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கேந்திர பாவங்களில் லக்னாதிபதி சுபர்களுடைய தொடர்பு கேந்திரத்துக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடணும். அடுத்ததாக லக்னம் லக்ன அதிபதி இவங்க வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். வர்க்கோத்தமம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ராசியில் ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்குதோ அதே ராசியில் அம்ச கட்டத்துலையும் இருக்கணும், அதுதான் வர்க்கோத்தமம். சார் இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கான்னு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சரராசி, ஸ்திரராசி, உபயராசிகள் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா. இந்த சரராசிகளில் முதல் பாதம், சரராசி ஆரம்பிக்கிறதுல ஃபஸ்ட்டு நட்சத்திர பாதமும், ஸ்திர ராசியில் 5வது நட்சத்திர பாதமும், உபயராசியில் 9வது நட்சத்திர பாதமும் வர்க்கோத்தம நட்சத்திர பாதங்கள். சிம்பிள், அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மேசத்தில் அஸ்வினி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நட்சத்திரம், அதில் அஸ்வினி 1ஆம் பாதம்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாதம். ஸ்திர ராசி எது? ரிஷபம் ஸ்திர ராசி. அப்போ அதில் 5வது நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது முதல்ல கிருத்திகை 3 பாதம் போயிடும்,
ரோகிணி 1, 2 பாரு. ரோகிணி 2 அப்படிங்கிறது அந்த ஸ்திர ராசிக்கு 5வது நட்சத்திர பாதம். ஓகேவா? உபயராசி மிதுனம். மிதுனத்தில் கடைசி நட்சத்திர பாதம் எது? புனர்பூசம். புனர்பூசத்தோட 3ஆம் பாதம் அப்படிங்கிறது 9வது பாதமாக வரும். அதே மாதிரி ஒவ்வொரு சரராசிக்கும் ஸ்திர ராசிக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நட்சத்திர பாதங்களில் ஒரு கிரகம் அமர்ந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அந்த வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது லக்னம் வர்க்கோத்தமம் அடைஞ்சாலும் சிறப்பு, லக்னாதிபதிகள் வர்க்கோத்தமம் அடைஞ்சாலும் சிறப்பு. லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானங்கள்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த திரிகோண அதிபதிகள் வர்க்கோத்தமம் பெற்றாலும் சிறப்பு. கேந்திர அதிபதிகள் கேந்திர ஸ்தானங்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வீட்டினுடைய அதிபதிகள் வர்க்கோத்தமம் அடைஞ்சாலும் சிறப்பு. இதெல்லாம் நம்ம ஜாதகம் வாங்கணுன்னு செக் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பரிவர்த்தனை ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஏன் சார் பரிவர்த்தனை பார்க்கணும் அப்படின்னா, நிறைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னமோ அல்லது மீன லக்னமோ இருக்கும். குரு என்ன ஆகிடுவார்? நீச்சம் ஆகிடுவார். இப்படி நீச்சமாக இருக்கிறாருன்னு நினச்சி நம்ம பலன் சொல்லுவோம். ஆனால் சனி பகவான் என்ன பண்ணுவார்? மீன ராசியில் போய் உட்காந்துருப்பார், இல்லைனா தனுசு ராசியில் போய் உட்காந்துருப்பார். அப்போது குருவுடைய வீடு தனுசு மீனம், சனியினுடைய வீடு மகரம் கும்பம். இப்போ இந்த மகர ராசியில் குரு பகவான் நீச்சமாக இருக்கும் பொழுது சனி பகவான் குருவினுடைய வீட்டில் போய் அமரும் பொழுது இவங்க 2 பேரும் தங்களுடைய வீடுகளை பரிமாறிப்பாங்க. என் வீட்டில் நீ இருக்க, உன் வீட்டில் நான் இருக்கேன், அதனால் என் வீட்டு வேலையை நீ சரியாக பார்த்துக்க, உன் வீட்டு வேலையை நான் சரியாக பார்த்துக்கிறேன், நான் வர வரைக்கும் என் வீட்டை சரியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போவோம். பார்த்தீங்களா? அந்த வேலை தான் இங்கே நடக்கும். அதனால் நம்ம நீச்சம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அங்கே குரு பகவான் ஆட்சியாக இருப்பார். புரியுதுங்களா? இதுதான் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த பரிவர்த்தனையை இந்த லக்னத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, மொத்தம் இருக்கக்கூடிய 9 கிரகங்களுக்கும் பார்க்கணும். எந்தெந்த கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிருக்கு, திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிருக்காங்களா, கேந்திராதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிருக்கிறாங்களா, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். அப்போது ஒரு லக்னம் அப்படின்னு குறிக்கப்படுது அப்படின்னா அந்த லக்னம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா இந்த அத்தனை விஷயத்தையும் நாம் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் லக்னத்துக்கு உண்டான ஜாதகருக்கு பலன் சொல்கிறதுக்கு ரொம்பவே எளிமையாகவும் நமக்கு சரியான ஒரு பதிலை ஜாதகருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற திருப்தியும் கிடைக்கும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு லக்னாதிபதி 1ல் நின்றால் என்ன பலன், லக்னாதிபதி 2ல் நின்றால் என்ன பலன், இப்படியெல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு இதுதான் பலன் நினச்சிக்கிட்டு அதை அப்படியே பிளைண்டாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பலன்கள் தலைகீழாக தான் இருக்கும். ஜாதகரோடு அது ஒத்துப்போகவே போகாது. நீங்கள் சுயமாக ஒரு ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி பலன் எடுக்கிறது தான் 100% சரியாக வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லி, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.